ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்கள் கேட்டது நார்மல் டெலிவரி டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். அது என்ன டிப்ஸு, எந்த மாதத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணணும், எந்த மாதிரியான கஷாயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எந்த மாதத்துலேருந்து நம்ம சாப்பிடணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா ஃபர்ஸ்ட்டு கஷாயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கஷாயம் சோம்பு கஷாயம், ஜீரக கஷாயம், சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம், முருங்கைத்தலை கஷாயம். இவ்ளோ 5 கஷாயம் கிட்ட இருக்கு. 5லேருந்து 4 கஷாயம் வரைக்குமே இருக்கு. இந்த கஷாயத்துல எந்த கஷாயம் எந்த மாதத்துல நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, ஜீரக கஷாயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7வது மாதத்துல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைத்தலை கஷாயம் 4 மாதத்துல இருந்தே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம் இது எல்லாமே நார்மலா உங்களுக்கு ஏதாவது ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிட்டது அப்படியே மேல எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல சுக்கு கஷாயமும், மல்லி கஷாயமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இத தவிர நம்ம வேற என்னலாம் நம்ம பார்க்கணும், எந்த மாதத்துல இருந்து இந்த கஷாயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளணும்னா, சோம்பு கஷாயம் 8வது மாதத்துல இருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம் நம்ம எப்பனாலும் எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைத்தலை கஷாயம் நான் டெலிவரிக்கு அதாவது நான் கன்சீவ் ஆனதுக்கு முன்னாடிலருந்தே முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொண்டேன். அதனால நான் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டேன். நான் டெலிவரி வரைக்குமே முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொண்டேன். இப்போ முருங்கைத்தலை கஷாயம் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நார்மலா வெறும் வயித்துல தான் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா முருங்கைத்தலை, ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கையளவு முருங்கைத்தலை, கொஞ்சமா ஜீரகம், வேற எதுவுமே நான் போட்டது கிடையாது. ரொம்ப கம்மியான அளவு உப்பு, ஒரு சிலருக்கு சின்ன வெங்காயம் நான் போட்டுக்குவேன். ஏன்னா சின்ன வெங்காயத்துல நெறைய இம்யூனிட்டி இருக்கு. நம்மளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நெறையவே நான் போட்டுப்பேன். இத தவிர உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நான் மிளகும் தட்டி நான் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் காரமா இருக்கணும்னு சொல்லிட்டு. மிளகு நம்ம போடனாலும் போடலாம், போடாம கூட இருக்கலாம். இத நம்ம வெறும் வயித்துலனாலும் குடிக்கலாம், அல்லது ஒரு 11 மணிக்கு சூப் மாதிரி கூட நான் எடுத்துக்கொள்ளுவேன். காலையில என்னால பண்ண முடியலாட்டி நான் ஒரு 11 மணிக்கு குடிப்பேன். இல்ல ஒரு 3 மணிக்கு குடிப்பேன். ஈவினிங் 5 மணிக்கு மேல இந்த முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகாது. அதனால தான் காலையில எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஜீரக கஷாயமும் அப்படிதான். நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனையே சுத்தமா இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்பும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். நல்லா ஃப்ரீயா உங்களுக்கு மோஷன் போகும். அதுக்கு இந்த ஜீரக கஷாயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லி எடுத்துக்கொள்ளணுமான்னா கிடையாது. வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். முருங்கைத்தலை கஷாயம் 1 நாள் விட்டு 1 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. சோம்பு கஷாயமும் அதே மாதிரி தான் 1 நாள் விட்டு 1 நாள் தான் எடுத்துக்கொள்ளணும். 8வது மாதத்துலருந்து நான் 8வது மாதத்துலருந்து தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எக்ஸர்சைஸ். இந்த 3 எக்ஸர்சைஸ் நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாக்கிங், செகண்ட் பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை யோகா, 3வது பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங். வாக்கிங் எந்த மாதத்துலருந்து நம்ம போகணும்னா, 5வது மாதத்துல இருந்தே வாக்கிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுவே உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நீங்க லேட் பிரெக்னன்சின்னா நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை யோகா 8வது மாதத்துல இருந்து பண்ணுங்க. ஸ்குவாட்டிங்கும் 8வது மாதத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர் வரைக்குமே கண்டிப்பா போகலாம். காலையில ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம். அந்த மாதிரி போறது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவாவும், அதுக்கடுத்த 10 மினிட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் நடங்க. அதுக்கடுத்து ஸ்லோ பண்ணுங்க. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணுங்க. நடக்கும்பொழுது கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர் போட்டு நடங்க. கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வெளியில இடம் இருக்காது. வீட்டுக்குள்ளேயே நடங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உடனே நடக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப பெட்டரா இருக்கும். காலையில 7 டூ 8 மணிக்குள்ள டிஃபன் முடிச்சுருங்க. நைட்டும் டின்னரும் அப்படிதான். 7 டூ 8 மணிக்குள்ள டின்னர் முடிச்சுட்டு, ஒரு 8:30க்கு அடுத்து வாக்கிங் ஒரு 1 ஹவர் போயிட்டு, ஒரு 9 மணிக்கு நல்லா சுடு தண்ணி வச்சு, நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சு விட்டு குளிக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த இடுப்பெலும்புகள் நல்லா தளர்வடையும். அப்படி அடையும் பொழுது உங்களுக்கு அந்த ஈஸியா குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வர்றதுக்கும், உங்களுக்கு குழந்தை இடுப்பெலும்புக்குள்ள போறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் குளியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் குளியல் 7வது மாசத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். காலையில போட்டு குளிக்கலாம்.
நைட் போட்டு குளிக்கலாம். ஆனா குளிக்கும் பொழுது பச்சை தண்ணீல குளிக்காதீங்க. சுடு தண்ணீல தான் விளக்கெண்ணெய் போட்டு நம்ம குளிக்கணும். ஏன்னா, விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 5 மினிட்ஸ்க்கு மேல இருக்காதீங்க. விளக்கெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சியானது. ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் போட்டு எனக்கு வந்து சளியோ, இருமலோ, காய்ச்சல் இந்த மாரி வருதுன்னா, அவங்கலாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. இல்ல எனக்கு நார்மலா இருக்குன்னா, இப்போ மழைக்காலம்னா அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில உங்களால எந்த அளவு இடுப்பெலும்புகள வந்து நல்லா போட்டு உங்களுடைய பிறப்புறுப்பு எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லா தளர்வடையும். நார்மலா நீங்களே பாருங்களேன், உங்களுடைய பின் பகுதி வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். முதல் டெலிவரியா இருந்ததுன்னா, இந்த விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியா அந்த மசில்ஸ்கள் எல்லாமே வந்து தளர்வடைறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகும். இத தவிர உணவுல நம்ம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். நார்மலா ரொம்ப ஹெல்தியான உணவு தான் எடுத்துக்கொள்ளணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெளியில இருக்கிற இந்த மஷ்ரூம், காளான், பானிபூரி இந்த மாரி சாப்பிடலாம். மத்தபடி வீட்ல இருக்கிற சமைக்கிற உணவே சாப்பிடுங்க. வெளியில தவிர்த்துக் கொள்ளாதீங்க. 9 மாதம் ஆயிடுச்சுன்னா நல்லா வாக்கிங் போங்க. கொஞ்சம் சாப்பாட்டுல நெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து வாரத்துல 1 நாள் எடுத்துக்கோங்க. இத தவிர 1 ட்ராப் விளக்கெண்ணெய் வந்து உள்ளங்கையில வச்சு அப்படியே நாக்கால வந்து சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வந்து குடிச்சிருங்க. ரொம்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரே 1 ட்ராப் மேக்ஸிமம் போனா 2 ட்ராப் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்